வணக்கம் மாப்பிள்ள. நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பு வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிறதா இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கருப்பு வந்து நம்மளோட ஆர்ஜே பாலாஜி டேரக்ஷனாக சூர்யா அவர்கள் லீடரில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து நம்ம சாய் அபேக்கர் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னடான்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறது கன்ஃபார்ம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு வேறு லெவல் அப்டேட்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம பொங்கலுக்கு வந்து ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போகிறது எப்போயோ கன்ஃபார்ம் ஆகி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பராசக்தியும் வந்து இந்த படத்துக்கு வந்து இணையாக வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ கருப்பும் வந்து இந்த பொங்கல் ரேஸில் கலந்துக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னடா இது இப்படி வந்தால் மொத்தமாக வரீங்க, இல்லாட்டி வரவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம பொங்கலுக்கு வந்து நிறையா ஃபெஸ்டிவலுக்கான ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு இது ரிலீஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா தெலுங்கில் வந்து ஏற்கனவே வந்து நம்மளோட பிரபாஸோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே தமிழ்லேயே 3 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. 3 படமும் பெரிய பெரிய படம். இதில் நம்ம சொல்லவே தேவையில்ல, நம்ம ஜனநாயகனுக்கு ஸ்க்ரீன் கவுண்ட் அதிகமாக இருந்தாலும் மிச்ச 2 படத்துக்கு என்ன மாதிரி தரப்போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து பராசக்தி நம்ம சுதா கங்கரோட டேரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே நம்ம சிவகார்த்திகேயனோட ப்ரொடக்ஷன் கம்பெனியும் அதே மாதிரி அவரோட மார்க்கெட் வேல்யூவும் வேறு லெவலில் எகிரிடுச்சு. இப்போ மதராசியும் ரிலீஸ் ஆகி ஒரு வேறு லெவல் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஆடியன்ஸ் தரப்புலேருந்து வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த காம்போவுக்கு வேறு லெவலில் வந்து எதிர்பார்ப்பு இருக்கும். அதனால் அதுக்கும் ஸ்க்ரீன் பவுண்ட் கொடுக்கணும். நம்ம சூர்யாவை பொறுத்த வரைக்கும் என்னதான் அவருக்கு நிறையா ஃபேன் பேஸ் இருந்தாலும் அவரோட முந்தைய படம் கங்குவா சரியாக போகலைங்க. அதனால் வந்து அவங்க வந்து இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து தவிர்க்க முடியாத ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா வந்து இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தீபாவளிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்திருக்கும் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு. இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா அப்டேட் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இதான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வேகமாக ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட், இந்த படத்தையும் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணால் எப்படி வந்து எந்தெந்த படத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க, எப்படி எந்த படம் வந்து ஹிட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.